ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமா இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகள்ல எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றத டீட்டெயிலா எங்க நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாத ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமா பக்திமயமா இருக்கும். ஸோ அப்போ அந்த டைம்ல இந்த மாதத்துல இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜா இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனியா பார்க்க போறோம். மேடம், மகர ராசிக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் மற்றும் வேலை எப்படி மேடம் இருக்க போகுது? ஸோ மகர ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொதுவாக ஒரு கருத்து இருக்கு, மார்கழினாலே கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி நெகட்டிவான மாதம், ஒரு ட்ரைனான ஒரு எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு அதுக்கு ஒரு வேர்டே சொல்லுவாங்க, அது நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ பட் பார்க்குறவங்களுக்கு நிறைய தெரியும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக. மற்ற ராசிக்கெலாம் வரல, பட் இந்த மகர ராசிக்கு அந்த மாதம் சொல்கிற மாதிரி தான் இவங்களுக்கு அப்படி நடக்கும். ஸோ அப்போது வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு மற்றவங்களால வேலை போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, தொழிலில் மிகப்பெரிய ஒரு பேரிடி இழப்புகள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா இவங்க மற்றவங்களை எப்போ நம்புகிறாங்களோ, மற்றவங்களை எப்போ அவங்க இருந்தால் தான் நான் இதை செய்வேன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அப்போது அது நடக்கும். ஸோ மற்றவங்கள நம்பாமல் மற்றவங்களோட சப்போர்ட் தேடாமல் இருக்கிறது நல்லது. அது இந்த மாதம் மட்டும் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். சில பேர் வருவாங்க, இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணுங்க, இவங்க ஆல்ரெடி கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க, இதில் இதை ஆட் பண்ணலாமே, இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பிட்டு போயிடுவாங்க, நல்லா இருக்கும் பிடிச்சி காலவாரி கெடுத்து விட்டு போயிடுவாங்க. ஸோ வேலையிலையும் இது நடக்கும். வேலையில் என்னன்னா இவனை எப்படியா டவுன் பண்ணிட்டு நம்ம அந்த பொசிஷனுக்கு போகணும். ஸோ அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டைரக்டாக பண்ணாமல் இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மட்டும். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் பண வரவு எப்படி மேடம் இருக்கும்? ஸோ மகர ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், பட் அதுக்கான ஒரு வருமானமும் வரும், ஆனாலும் அது சரியாக இருக்காது. ஸோ தங்காது, வரக்கூடிய பணம் தங்காமல் போயிடும். ஒரு வருமானம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு சேலரி வாங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வீட்டில் ஏதாவது ஒரு செலவாயிடும், ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான செலவு நடந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஆனால் அதற்கான ஒரு பணமும் வருமானமும் வரும். நிறைய பேர் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும், ஏன்னா இதை ஈடு கட்டணும், இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சின்ன லெவலில் வாங்கினா நல்லது, பெரிய லெவலில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா தொழில் நல்லா இருந்தால் நம்மளுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் ஸ்டடியாக இருக்கும். தொழில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போக போகுது, தொழில் கரியர் பார்த்து. ஸோ அது சூழ்ச்சி நடக்க இருக்கு. அப்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஆடம்பர செலவுகள்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா தேவையில்லாத இந்த பிரச்சனைக்குள்ள மாற்றுறதை அவங்க ரிலீஸ் பண்ணி வந்துடலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ மகர ராசி
இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு விஷயம் தான், அதாவது கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த 2 விஷயமும் இவங்களுக்கு வந்து ஒரு மன நெருடலை கொடுத்தா கூட, பிரச்சனையை கொடுத்தா கூட, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க போகுது. வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா இருவாங்க. கண்டிப்பா வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது அவங்க பார்ட்னருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பாண்டிங் இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு டேர்னிங் பாயிண்ட், அது வந்து ஒரு இவங்களுக்கு ஃபேவர் ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவான டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்க பார்ட்னரோட சேர்ந்து செய்வாங்க, அது நடக்கும். எது சந்தோஷம் நினைக்கிறாங்களோ அது அந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பார்ட்னர் கூட இவங்களை வந்து நல்ல விதமாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான புரிதல்கள் ஏற்படும். ஸோ இவங்க பார்ட்னரை ஹீல் பண்ணுறது, பார்ட்னர் இவங்களை ஹீல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஆறுதலாக மாறும். இந்த ராசிக்காரர்கள் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். ஸோ மகர ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய டிவைன் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, கொஞ்சம் கூட்டாளிகளாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், தன்னோட சேரக்கூடியவங்க, கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்க, அந்த சர்க்கிள்லாம் வந்து இவங்க கொஞ்சம் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஈவன் கோபத்தை கூட காட்டக்கூடாது, வெறுப்பை கூட காட்டக்கூடாது. எனக்கு நீ இதை பண்ணிட்டியே, உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை, இந்த ஒரு விஷயத்த கூட காட்டக்கூடாது. எந்த விதமான உணர்வையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஒருத்தவங்க அப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுதா, ஒருத்தவங்க அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு தெரியுதா, ஸோ இவங்க போயிட்டு தனியாக உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே தவிர்த்து டைரெக்டாக அவங்க கிட்ட போய் சண்டை போடணும், உடனே இதை வந்து அவங்க கிட்ட கேட்கணும், என்னோட நியாயத்தை கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அகைன் அவங்களுக்கு தான் பாதிப்பாகும், மன நிம்மதியே இல்லாமல் போயிடும். எவ்வளோ அடிச்சாலும் தாங்கறான்டா, ரொம்ப நல்லவன்டான்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் துஷ்டனை கண்டா தூரம் விலகணும், அந்த கான்செப்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதம் போனால். ஸோ மேற்கொண்டு இவங்களுக்கு வரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோவில் குளங்களில் போயிட்டு நீராடுறது நல்லது. அப்பப்போ அடிக்கடி டெய்லியும் முடிஞ்சால் கூட போகலாம். பக்கத்தில் கோவில் இருக்குது, குளம் இருக்குன்னா அங்கே டெய்லியும் வந்து குளிச்சுட்டு அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அவங்களுக்கு. இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும், பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே, இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸில் அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க. மேடம், இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போதான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க. அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃபை மாத்தும். கண்டிப்பா இதை டைப் பண்ணிட்டு ப்ரெடிக்ஷன்ல என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்களை அதில் பதிவிடும் போது கண்டிப்பா ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பா மேடம், உங்களை நேரில் சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பா நேயர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.